அப்பர் என அழைக்கப்பட்டவரின் இயற்பெயர் மருள் நீக்கியர். அவர் தமிழ்நாட்டின் திருவாமூரில் பிறந்தார். சிறு வயதிலேயே அறிவிலும் ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்கினார். இளமையில் அவர் சமண மதத்தில் ஈர்க்கப்பட்டு அதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு தர்மசேனர் என்று அழைக்கப்பட்டார். அவரது சகோதரி திலகவதி அம்மையார் இறைவன் சிவபெருமானை பக்தியுடன் வழிபட்டார். தம் தம்பி மீண்டும் சிவபக்தியாக மாற வேண்டும் என அவர் நாளும் பிரார்த்தனை செய்தார். ஒரு நாள் அப்பர் கடுமையாக நோயுற்றார். பல மருந்துகள் முயன்றும் குணமாகவில்லை. இறுதியில் துன்பத்தில் திளைத்த அவர் இறைவன் சிவனை நினைத்து ஆழ்ந்த மனப்பூர்வமான பிரார்த்தனை செய்தார். அற்புதமாக நோய் குணமடைந்தது. மனம் நிறைந்த நன்றியுடன் அவர் திருவாதிகை வீரட்டானேசுவரர் கோவிலுக்கு சென்று கூற்றாயினவாறு எனும் தனது முதல் தேவாரம் பாடினார். அந்த நாளிலிருந்து அவர் அப்பர் என அழைக்கப்பட்டார். அதாவது தந்தை என்று அர்த்தம். அவரின் அன்பும் தாழ்மையும் கொண்ட பக்திக்காக அவரது வாழ்நாள் முழுவதும் கோயில்களை துப்புரவு செய்தார். பக்தர்களுக்கு சேவை செய்தார். இறைவனை புகழ்ந்த தேவாரங்களை பாடினார். அவரின் பாடல்கள் தேவாரம் எனும் திருக்காப்பியமாக இன்று வரை தமிழ் சைவ இலக்கியத்தின் முக்கியமான பாகமாக விளங்குகின்றன.